ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர் மகா பிரியவா சரணம். உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருகணும், நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணுன்றதுக்காக மிகவும் எளிமையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி நாட்களில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனவுல மட்டுமே பார்த்த பல மாற்றங்களை இது நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதற்கு முன்பு நீங்கள் எத்தனையோ பரிகாரங்கள் பூஜைகள் அப்படின்னு மாறி மாறி பண்ணியிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு பரிகாரமும் எந்த ஒரு பூஜையும் உங்களுக்கான அந்த மாற்றத்தையும் நல்ல பலன்களையும் கொடுத்துருக்காது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் நீங்கள் எதை நினைச்சு போராடினீங்களோ, எந்த ஒரு விஷயத்துக்காக போராட்டத்தில் நீங்கள் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தீங்களோ, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் அப்படிப்பட்ட ஒரு மாறுதலையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எதிர்பார்க்காத மாற்றங்களையும் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய மாறுதலையும் ஏற்படுத்தக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது இருக்க போகுதுங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய வீட்டில் வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலே போதும், ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டாலே போதுங்க, இந்த ஒரு பொருள் சக்தி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாறுதலையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக சொல்கிறேங்க, இது வரைக்கும் நீங்கள் காணாத ஒரு மாற்றத்துக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரம்னா அது இதுவாக தான் இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயம் குழப்பமும் பயமும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இதை தீர்த்து வைக்கும். சரி, எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்யணும், என்ன பரிகாரம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களோட விஷயம் முன்னே வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, முதல் விஷயமாக இந்த ஒரு பரிகாரத்துக்கு, அதாவது ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைக்கூடிய விஷயம். இந்த டம்ளருங்கிறது எந்த டம்ளர் வீட்டில் இருக்கோ அதை தாராளமாக எடுத்துக்கலாங்க. இந்த டம்ளர்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு பரிகாரத்தை யார் செய்ய வராங்களோ நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை செய்யக்கூடிய நபர்கள் பெண்களாக இருந்தால் ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா இது பூஜையரில் வச்சு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்க, அதை பூஜையரில் கொண்டு போய் வச்சு தான் நீங்கள் இதை செய்ய போகிறீங்கன்ற போது கட்டாயமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் பல மாதங்கள் வருஷங்கள் நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே இது உங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. புரிஞ்சு ரொம்ப எளிமையாக செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை செய்ய விருப்பப்படுறவங்க தாராளமாக செய்யுங்க. விருப்பம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. எனக்கு இருக்கக்கூடிய பல நபர்கள் புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை செய்யணுன்றதுக்காக செய்வாங்க. பரிகாரங்கள் பூஜைகள் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா செய்யலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லையா தாராளமாக இதை நீங்கள் தவிர்த்துக்கலாங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் பரிகாரங்கள் செய்யறன்ற பேரில் சும்மா நேரத்திற்காக ஒரு விஷயத்த பண்ணுறாங்களே தவிர அது நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சும்மா செய்கிறதாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்காவாசி விஷயங்கள்ல தவறுகளாவே அமைஞ்சிருது. சரிங்களா? சரி, இப்போ நீங்க அப்படிப்பட்ட தவறுதல இருந்து நீங்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்க போகுது. புரியுதுங்களா? சரி, இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத பார்க்கலாமா? முதல் விஷயம், ஒரு டம்ளர் தண்ணி. புரியுதுங்களா? முதல் விஷயம், இங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறீங்க. அது என்ன டம்ளர் உங்களுடைய வீட்டில் இருக்கோ அது தாராளமா எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கூடிய அந்த ஒரு டம்ளர் தண்ணீர்ல இந்த பொருளை தான் போட போறீங்க. சரியா சொல்லணும்னா உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை நீங்க கடைக்கு கூட போய் வாங்கிட்டு வரணும் கிடையாது, பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். முதலாவதாக உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள்னா அது இந்த வெட்டி வேருங்க. இந்த வெட்டி வேர் அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நிறைய பேர் வீட்டில் வச்சிருக்க மாட்டேங்க தான். ஆனா முக்கால்வாசி பேர்கள் இப்போ வெட்டி வேர்களை வீட்டில் எப்பவுமே வச்சிருக்காங்க. அது ரொம்ப மகத்துவமான சக்தி வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட வெட்டி வேரை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. உங்களுடைய வீட்டுக்கு எடுத்து வந்து ஒரு டம்ளர் தண்ணீர்ல அதை போட்டு வைங்க. கட்டாயமா இந்த வெட்டி வேறுன்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான மாறுதலுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்ன்றதுல மாற்றுக்கத்தே இல்லைங்க. இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது. அதனால கட்டாயமா நீங்க உங்களுடைய வீட்டுக்கு இந்த வெட்டி வேர் இருந்துச்சுன்ற போது அதை தண்ணியில போட்டு வைங்க. அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய வீட்டுல வெட்டி வேர் இல்லை சாமி, நாங்க என்ன சாமி போட்டுறோம்னா கடைகளை பக்கத்துல வாங்கிட்டு வந்து அதை நீங்க தாராளமாக போட்டு வைக்கலாம். புரியுதுங்களா? இப்போ வெட்டி வேற நீங்க போட்டீங்க. ரெண்டாவது பொருள், இந்த வெட்டி வேற போட்டதுக்கு அப்புறமா அதே டம்ளர் தண்ணீர்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த துளசி இலைகள். துளசி இலைகள் கட்டாயமா வீடுகளில் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க தாராளமா பக்கத்து இடங்கள்ல கேட்டு எங்கேயாச்சும் வாங்கிட்டு வரலாம். இல்ல கோவிலுக்கு போனா கூட அங்க துளசி இலைகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட துளசி இலைகளை இதுல நீங்க போடலாம். இந்த ரெண்டு பொருள். அப்புறம் ஒரே ஒரு பொருள் தாங்க இருக்கும். முதல்ல வெட்டி வேர் உங்களுடைய வீடுகள்ல இருக்கும். இல்லாத பட்சத்துல நீங்க கடைகளில் வாங்கிட்டு வாங்க, தப்பு இல்லைங்க. ஆனா இந்த வெட்டி வேருடைய மகத்துவமான சக்தி உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்ச தினத்துக்குள்ளேயே தெரிஞ்சிருங்க. இது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கனவுகளையும் நிறைவேற்றி வைக்கின்றத நீங்க உடனே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இது உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அதனால நீங்க எங்க வெட்டி வேர் கிடைக்குதோ தாராளமாக வெட்டுவாங்க. அந்த வெட்டி வேரோடு சேர்த்து ரெண்டாவது பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ரொம்ப எளிமையான ஒரு பொருள். ஆனா இது முழுக்க முழுக்க ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருப்பதாலதான் இதை நீங்க ரெண்டாவது பொருளாக சேர்த்துக்கிறீங்க. சரிங்களா? இப்போ 2 பொருட்களை சேர்த்துட்டீங்க, புரியுதுங்களா? இப்போ 2 பொருட்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா மூன்றாவது பொருளாக உங்களுடைய வீடுகளில் வச்சிருக்கக்கூடிய பொருள் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு பொருள். ஆனால் இதனுடைய சக்திங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒன்றாக இருக்க போகுதுங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை அமைப்பதற்கான ஒரு பொருள்னா அது இதுவாகவே இருக்கும். அதுதாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள். இதை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டீங்கனாலே அதனுடைய வாசம் என்பது அதிக அளவில் இருக்க போகுது. அதுதான் இந்த கிராம்பு. புரியுதுங்களா? மூன்றே பொருள். முதலாவது வெட்டிவேர், அதுக்கப்புறம் துளசி இலைகள், மூன்றாவது கிராம்பு. இந்த 3 பொருட்களையுமே ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சிருங்க. இந்த ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நீங்கள் வைக்கக்கூடிய இந்த பூஜையில் வைக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள்ல இருந்து மிகப்பெரிய கஷ்டங்கள் வரைக்குமே தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கும். இதை கட்டாயமா நீங்க செஞ்சு பார்க்கலாங்க. இது முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையுமான ஒரு வாய்ப்பாக இது அமைச்சு கொடுக்கும். அதனால ரொம்ப பெரிய யோசனைகள் குழப்பங்கள் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்துக்கும் நன்மைகளுக்குமான மாறுதல் நீங்க கண்கூடாடியே பார்க்க முடியும். இப்படிப்பட்ட விஷயத்த செய்யாம தவிர்ப்பதோட செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயம் இந்த 3 பொருட்கள் தண்ணீர் டம்ளர்ல போட்டு உங்களுடைய பூஜை அறையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வச்சிருங்க. இப்போ பூஜை அறையில் வச்சதுக்கு அப்புறமா இது என்ன செய்யணுன்ற கேள்வி வரும். அடுத்த நாள் இதை எடுத்துட்டு போய் நீங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி தெளிச்சு விட்டுருங்க. வீட்டுக்கு உள்ளேயும் தெளிச்சு விடலாம். பூஜையிலேருந்து எடுத்து போகிறத வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளேயும் தெளிச்சு விட்டுருங்க. அது போதும். இந்த நீரை எப்பவுமே வேஸ்ட் ஆகிராம தெளிச்சு விடுங்க, போதுமானதாக இருக்கும். நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான ஒரு மாறுதலுக்கான வாய்ப்பாக இருக்க போகுதுங்க. எதிர்பார்க்காத நன்மைகளை இது எதிர்பார்த்ததை விட நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாறுதலை இது ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் கட்டாயமே இதை செஞ்சு பார்க்கணும். நிறைய நபர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன, செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒரு சிலவங்க நம்பிக்கையெல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கனாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய கஷ்டங்களிலிருந்தும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப காலமாக தொடர்ச்சியாக வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் தீர்த்துட்டு மகிழ்ச்சியாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல மாற்றத்தையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுல ஒரு சந்தேகம் கிடையாது, துளியளவும் சொல்கிறேன். அதனால் எவ்வித பயமும் குழப்பங்களும் வேண்டாங்க. கட்டாயமாக இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல மாற்றத்தையும் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. முழுக்க முழுக்க நல்லதையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதையும் நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் ஒரு முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க முடியும். நம்புங்கள், நல்லதையும் நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.